நாவை சுண்டு இழுக்கும் கத்தரிக்காய் பொரித்து குடமிளகாய் போட்ட குழம்பு. வணக்கம், இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட். நான் உங்கள் கரண். இன்றைக்கு கத்தரிக்காய் பொரித்து குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு முக்கியமாக இன்றைக்கு வித்தியாசமாக கேப்சிகன், அதாவது குடமிளகாய் போட்டு செய்ய போகிறேன். பாருங்கள், நான் 2 கத்தரிக்காய், இங்கே கத்தரிக்காய் கொஞ்சம் பெரிய கத்தரிக்காய், 2 கத்தரிக்காய் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன், பொரித்து எடுக்க போகிறேன். அதோட பாருங்க, இது 3 விதமான கலரில் கேப்சிகன் இருக்குது. கேப்சிகன் ஒரு கலர்னாலும் பிரச்சனை இல்லை. நான் 3 கலரில் பாதி வெட்டி வச்சுருக்கிறேன். 2 பூண்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குது, 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அதோட தேங்காய் பால், சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி பெருஞ்சீரகம், 3 கராம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு கல்பாசி, அதோட இதுக்கு தேவையான புளி ஊற விட்டுருக்குது, ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி. இப்போ முதல் கத்தரிக்காயை பொரிச்செடுப்போம். வாங்க காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கத்தரிக்காய் பொரிச்சு எடுக்கணும். கத்திரிக்காய் இந்த பதத்தில் பொரிச்சு எடுத்தால் கணக்காக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு போட்டு செய்கிற முறையை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். இது இலங்கையில் நான் யாழ்ப்பாணம் உண்டபடியாக யாழ்ப்பாண முறையில் செய்கிறேன். அதோட இந்த குடமிளகாயும் சேர்த்து செய்ய போகிறேன். வாங்க செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் நான் பெரிய கரண்டியாக 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் சூடு இருந்துச்சு. அப்போ இதில் கல்பாசி, பெருஞ்சீரகம், கராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டேன். எண்ணெய் சூடுன்றதுனால எல்லாத்தையும் உடனடியாக போடுறேன். இதில் வெட்டி வச்ச பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி வச்ச வெங்காயம், குடமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு வடிவாக தாளிக்கணும். நான் இதுக்கு கல் உப்பு போடுறேன். கல் உப்பு போட்டால் கொஞ்சம் ருசி நல்லா இருக்கும். அளவாக போட்டுக்கலாம். ஒரு தேவைன்னு சொன்னால் நீங்கள் பார்த்து போடலாம். இப்போ நான் சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி போட்டிருக்கிறேன். இங்கே கத்தரிக்காய் ஒரு கத்தரிக்காய் எப்படியும் 250 கிராம் இருக்குது. 2 கத்தரிக்காய் 500 கிராம். அப்போ அதை தான் இப்போ வெட்டி பொரித்து செய்கிறேன். இந்த குடமிளகாயும் கல்பாசியும் நான் இப்போ புதுசாக சேர்த்தது. இல்லாட்டிக்கு கத்தரிக்காய் குழம்பு அது தனியாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமாக இன்னும் ஒரு டேஸ்ட்டு கூட இருக்குன்றதுக்காக தான் இப்படி செய்கிறேன். பார்ப்போம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். குடமிளகாயும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு மிச்சத்தை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நான் இதை வதக்கி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு அரை கரண்டி சின்ன கரண்டியால் மஞ்சத்தூள், அதோட மிளகாத்தூள் தேவையான அளவு உங்களை உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். நான் இந்த பெரிய கரண்டியால் மேச கரண்டியால் 2 கரண்டி போடுறேன். இது எங்களோட யாழ்ப்பாணத்து கறித்தூள். அப்போ அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கிளறினா இந்த குடமிளகாய் வெங்காயம் எல்லாம் அந்த தூளோட சேர்ந்து பாருங்கள். இப்படி செய்யல அந்த தூள் வெக்கையும் போயிடும். அதே நேரத்தில் கறியும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிளறி போட்டு ஒரு நிமிஷம் கிளறுவோம். கிளறி போட்டு பிறகு புளிய விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 நிமிஷம் ஆச்சு. இந்த தூள் வெக்கையெல்லாம் அடங்கி வெங்காயம் இந்த குடமிளகாய் எல்லாம் தூளோட சேர்ந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளியை விடுவோம். புளியை விட்டுட்டு புளி நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆகும். அப்போ தான் நல்லா இருக்கும். கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், எண்ணெய் தன்மை மேலே வந்துருச்சு. புளி நல்லா சூடறிச்சு. இப்போ இதில் கத்திரிக்காயை போடுவோம். கத்திரிக்காய் நான் கையால் தான் எடுத்து போடுறேன். என்னென்னு சொன்னால் போடுறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக. இல்லாட்டி வெளியில் கொட்டிடும். மற்றது ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் கையெல்லாம் வடிவாக கழுவி போட்டு தான் செய்கிறேன்னா. இப்போ கத்திரிக்காயெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் சேர்ற மாதிரி வடிவாக கிளறுவோம். பாருங்க, எல்லாம் குழம்பு அவ்வளோத்துக்கு அருமையாக வரும். எல்லாம் சேர்ற மாதிரி இந்த மாதிரி கிளறி போட்டு ஒரு
2 நிமிஷம் இதை ஒரு அளவான சூட்டில் மிதமான சூட்டில் விட்டு இதை கிளறி கொண்டுருங்கோ. ஒரு 2 நிமிஷம். நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் எடுத்து செய்தால் நல்லா இருக்கும். அதனால தான் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறணும். ஏன்னா கீழே அடிப்பிடிக்காமல் இருக்க, மற்றபடி எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நிமிஷம் ஆச்சு. இங்கே எல்லாம் கத்திரிக்காயோட சேர்ந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய் தன்மை வந்துருச்சு. இப்போ தேங்காய் பாலை விடுவோம். இந்த கெட்டியான தேங்காய் பால் நான் 1 கப் விடுறேன். தேங்காய் பால் விடைகளை இன்னும் ஒரு அலாதியான ருசியை தரும், நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் பாலை விட்டுட்டு நல்லா அடுப்பை மிதமான சூட்டில் குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுருங்கோ, மூடி விடுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 நிமிஷம் ஆச்சு. இந்த குடமிளகாய் கத்தரிக்காய் பொரிச்ச குழம்பு அருமையாக தயாராகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் இது ஸ்பெஷலாக செய்கிறது அவ்வளோதுக்கு நல்லா இருக்கும். வாங்கோ, இப்போ ஒரு சட்டியில் எடுத்து போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் பொரிச்ச குழம்பு குடமிளகாய் போட்டு செஞ்சது வித்தியாசமாக அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு பருப்பு கீரை கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு வெள்ளிக்கிழமைன்றதுனால சாப்பிட அருமையாக இருக்கும். அதோட நான் அந்த பூண்டு மிளகு போட்ட ரசம் இருக்குல்ல, அதுவும் இருக்குது. அதையும் சேர்த்து இன்றைக்கு சாப்பிட அருமையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கோ. செய்து பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய்.